அதர்வன பிரத்திங்கிற அந்த அம்மா பேர். அந்த அம்மாவுக்கு வந்து 1000 உருவம், 2000 கரம். 2000 கரத்தில் ஒவ்வொரு கரமும் ஒவ்வொரு உருவம் ரூபம் கொண்டவங்க. இதில் வந்து இந்த அதர்வன பிரத்திங்கிற சைவ பூஜை செய்கிறாங்க. இவங்க வாங்கிட்டு இவங்களை எடுத்துகிட்டு வந்து வச்சு வீட்டில் பிரதிஷ்டை பண்ணிக்கிட்டேன். வெளியில் ஒரு பெரிய மூலியமா வாக்கு சொல்லி நான் என் வாழ்க்கையே இந்த அம்மானால திருப்ப மாறிடுது. அன்றைக்கி நான் பம்பை வாசிக்கிறது அது மட்டுமே இருக்குது, ஒரு ஃபேமிலி மேனாக. இன்னும் இந்த அம்மா வந்த பின்னாடி ஒரு சிவனடியார் எப்படி இருப்பாங்களோ அது போல் இந்த அம்மாவுக்கு அடிமையாக அதே வேலை எனக்கு பம்பை வாசிக்கிறது போல். அடுத்தது வந்து இந்த பூஜை மட்டும்தான் இந்த அம்மானுடைய இது. ஏதோ வர மக்கள் வந்து பூஜை நடக்குது. அனைவரும் வந்து கலந்துக்கிட்டேன். அருள் பெற்று பல ஆண்டு வாழ்க வரும். சர்வேஸ்வரனுடைய அம்சம் என்னன்னா, பிரத்திகரா தேவிக்கு, அதாவது பிரகலாதனோ பிரத்திகரா தேவி இந்த கோபத்தில் நம்ம உருவெடுத்தாங்க. இந்த சர்வேஸ்வரனுடைய அம்சம் என்னன்னா, ஒரு ரெக்கையில் பிரத்திகரான ஒரு ரெக்கையில் சூழ்நிலை இருக்காங்க. சிங்க முகம் கொண்டவங்க, யாழி உருவம், சரவபட்ச ரெக்கை. அந்த அம்மாவுக்கு 3 உருவம் கொண்டவங்க. இந்த அம்மா நரசிம்மர், அதாவது தன் குழந்தை பிறந்ததுலேருந்து அப்பம் பேரை சொல்லலை, நாராயணா நாராயணான்னு அந்த நாராயணனை கூப்பிடுறதுனால அந்த நாராயணன் என் பேரை சொல்லாமல் யாரோ ஒரு பேரை சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பிரகலாதனை கேட்குறாரு. இரண்யகசிபு சொந்த அப்பன், நான் உன் பேரை சொல்ல மாட்டேன், நான் தெய்வத்தினுடைய பேரை தான் வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால என் கடவுள் எங்கேயோ இருப்பார் அப்படின்னு பிரகலாதன் சொல்கிறான். அதனால் பிரகலாதனுக்காக தூணிலிருந்து தூணை பிளந்து சிங்க முகம் கொண்டு இந்த சரவணேஸ்வரர், அதாவது இந்த நரசிம்மர் பிரகலாதனுக்காக தன் பக்திக்காக இரணியகசிபை நெஞ்ச பிளந்து நெடுகுடல் வாங்கி மாறை பிளந்து மறுகுடல் வாங்கி உருவம் கொண்டிருக்காரு. அதாவது கெட்டவங்களுக்கு அகோர கோபம் கொண்டவர், நல்ல பக்தி உள்ளவங்களுக்கு குழந்தை போல வந்து காட்சி கொடுப்பாரு, நல்லா கவலைகளை உடனே தீர்த்து கொடுப்பாரு. அந்த பெருமாளுடைய அம்சம் வராது. இந்த பெருமாளுடைய அம்சத்தில் இன்னைக்கு பெண்ணா அவதரித்து வராகி ரூபம் 4 கையும் இருக்கு, 6 கையும் இருக்கு, 8 கையும் இருக்கு. நம்ம ரூபத்தில் இந்த பெருமாளுடைய அம்சத்தில் 6 கையோட சுதையில இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இவங்களுக்கு பௌர்ணமி இவங்களுக்கும் மிளகாயாக தொடர்ந்து நடக்குது. சின்ன வயசு இவங்களுக்கு, சக்தியில் பெருசு, உருவத்தில் சின்னவங்க, குழந்தை போல இருப்பாங்க. உருவமே இவங்களுக்கு குழந்தை. பிரம்மாங்கிறது சேலத்தில் எங்கேயுமே இருக்காது. பிரம்மா கோவிலும் வைக்க மாட்டாங்க. நம்ம கோயிலில் வந்து பிரம்மா இருக்காங்க. திருமணம் ஆகாதவங்க ஜாதகம் கொண்டு வந்து பிரம்மா கிட்ட வச்சு படைச்சிக்கிட்டு போனால் திருமணம் நடக்குங்கிறது ஐதீகம். நம்ம கோயிலில் வந்து ஜாதகம் நிறைய கொண்டு வந்து ஜாதகம் வச்சு படைப்பாங்க. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் அப்படிங்கிறது போல 27 நட்சத்திரம் பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். 27 நட்சத்திரத்துக்கு மந்திர தந்திரம் இந்த மாதிரி மைய மந்திரம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாரி இல்லாமல் இயற்கையை நாடி நாங்கள் போய் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த 27 நட்சத்திரத்துக்கும் 27 மரங்கள் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவங்களுடைய பிரச்சனைக்கு ஒவ்வொரு முறம் அந்த நட்சத்திர பிரகாரம் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி அந்த மரத்துக்கிட்ட வழிபட்டால் அவங்களுடைய பிரச்சனை தீரும். அவங்களுக்கு திருமண தடை இருந்தால் அகழ்ந்து போகும். ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாயிடும். அதுக்காக அவரவர் நட்சத்திரம் போல் இவங்களை வழிபட்டால் நல்லாகும். அடுத்தது இந்த 27 நட்சத்திரத்துக்கு அடுத்து அட்சய திதி. ஒரு சின்ன சின்ன குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ ஒரு நகை எடுக்கிறோம், ஒரு வெள்ளி எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், சாமியை கும்பிட்டு போவோம். அந்த நகைக்காக நகை எடுக்கணும்னா இந்த அட்சய திதியை அந்த திதி நாளில் இவங்களை வழிபட்டால் ஒரு குண்டுமணி தங்கம் எடுத்தாலும் சரி நம்ம வீட்டில் தங்குங்கிறது ஐதீகம். அதுபோல் அட்சய திதி இவங்க இந்த கடைசியில் இருக்கிறவங்க அட்சய திதி இவங்களை வழிபட்டு போனால் ஒரு நகை சேருங்கிறது ஐதீகம். அதை வந்து காவலாக இருக்கிறவர் இவர் 18ஆம் படிக்கிறப்ப இப்போ நாங்கள் சுதையில் இருக்குது, இப்போ கல்லூரியும் வச்சுருக்கோம். இவர்கிட்ட வந்து உடம்பு சரியில்லாத இருந்தால் பாடம் போட்டுக்கிட்டு போவாங்க, சாட்டையில் பாடம் போட்டு போவாங்க. பேய் ஓட்டுறது
இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த இடத்துல கலந்துக்கிட்டு போவாங்க. இவர்கிட்ட வந்து கும்பிட்டு போனாவே காய்ச்சல் பயந்த குணங்கள் இந்த மாதிரி இருந்தால் தெளிவாயிரும். எத்தனையோ பேர் வந்து வேல் வேலை வச்சு கட்டி சரி பண்ணிக்கிட்டு போயிருக்கிறாங்க. அதுபோல் இப்போ நாங்கள் பிரதர்ஷனம் இப்போ தான் புதுசாக பண்ணியிருக்கோம். இவங்களுடைய வரலாறு இன்னும் கொஞ்சம் தெரியணும் நமக்கு. 27 மரமும் ஒவ்வொரு இட பிரகாரம் லைன் பிரகாரம் 27 மரங்களை வச்சு லைனாக நம்ம தோட்டத்தில் அவங்களுக்காக வளர்த்தி, இப்போ யார் யார் என்னென்ன பிரச்சனை வராங்களோ அந்த மரத்துக்கிட்ட கும்பிட்டு ஒரு சொம்பு நிற சொம்பு தண்ணி ஊற்றிட்டு போனாங்கன்னா அவங்களுடைய பிரச்சனை குறைஞ்சி போகும். அதுபோல் நாங்கள் இயற்கையை நாடி இந்த மரத்தை வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த பிரத்திங்கரா தேவி சுதையில் குறைஞ்சபட்சம் இப்போ ஒரு 4 வருஷமாக இந்த அம்மாவை கட்டிக்கிட்டு இருக்கிறோம். இந்த 4 வருஷத்தில் இந்த மாதத்தில் கும்பாபிஷேகம் இன்றைக்கி குடமுழுக்கு விழா நடந்திருக்கு. இந்த உருவத்தை நம்ம சேலத்தில் முதல் முறையாக இங்கே தான் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மக்கள்லாம் வந்து சந்தோஷப்பட்டாங்க. அதுபோல் எல்லா பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த அம்மாவை நாடி வந்து கும்பிட்டு போங்க. உங்களுடைய பிரச்சனை எல்லாம் மழை போல் வந்தாலும் பனி போல் நீக்கி கொடுத்துருவா அதர்வன பிரத்யங்கரா. ஆதியிலேருந்து வந்தவங்க இவங்க தான். இதுக்கு பிற்பாடு தான் இவங்கெல்லாம்.